நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா ஆ தமிழக ம் வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் கூட்டத்தில நடந்த அந்த உயிரிழப்புகள பத்தி பேசிட்டே இருக்கோம். ஆ சில நேரங்கள் வந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு அந்த என்ன சொல்றது? பிரீத்திங்கே நார்மலா இல்லாத அளவுக்கு அத யோசிச்சு அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆவுது. அது தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்த ரத்து பண்ணணும் அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வழக்குகள் வந்து மதுரை கிளையிலயும், கரூர்லயுமே தொடுக்கப்பட்டிருக்கிறது. அ தாவேகாவுக்கு மக்கள் பிரச்சாரத்துக்கு நீ சந்திக்க தடை கோரணும். ஏன்னா, இந்த தாவேகா கரூர் சம்பவத்து வழக்குகள்லாம் முடிவு வரும் வரை, அ தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரங்களுக்கு தடை போடணும். அனுமதி குடுக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு வழக்குகள். இதற்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்கணும். அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்த ரத்து பண்ணணும் அப்படின்லாம் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த எல்லா வழக்குகளுமே வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. அதுபோக ஆ இந்த கரூர் சம்பவத்த அம் அந்த கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியான அந்த கோர சம்பவத்த சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா? அவர் ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்குமே வந்து வெள்ளிக்கிழமை தான் விசாரணைக்கு வரும். ஆ ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல்குமார் அவர்களை எல்லாம் வந்து 3 தனிப்படைகள் அமைத்து ஆ கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது தமிழக காவல்துறை. ஆனா வந்து அவங்க வந்து முன்ஜாமீன் கோரி மனு போட்டிருக்காங்க. அந்த வழக்குமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் விசாரணைக்கு வரும். அதற்குள்ள அரெஸ்ட் பண்ணினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் தனிப்பட்ட ஒரு 5 பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு இல்லையா? அதாவது ஜென்சி புரட்சி நடக்கணும். நேபாள போல இங்கேயும் வந்து ஆளும் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் திரண்டு ஒரு புரட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாரி, இறையாண்மையை கேள்வி கேட்கிற மாரி, அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்துல கலவரம் தூண்டுற மாரி ஒரு ட்வீட் போட்டு உடனே டெலீட் பண்ணாரு இல்லையா? அந்த ட்வீட்ட வச்சு தான் 5 பிரிவுகளின் கீழ அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவுகளின் கீழ கைது செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அபராதமும் பிளஸ் சிறை தண்டனையும் விதிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்று இரவிற்குள்ள அவர் கைதாகவும் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நம்ம முக்கியமான ஒரு விஷயம். இந்த பரபரப்புல நடந்த தமிழகத்துல நடந்த ஒரு கொடூர சம்பவத்த ஆ நெறைய பேரு பேச தவறுறாங்களா? இல்ல அது வந்து அந்த செய்தி வந்து மௌனித்து போயிருதா அந்த சம்பவத்துல அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். இது தமிழ்நாடு. இது ஒண்ணும் ஆ வட மாநிலங்கள் கிடையாது. இங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே கூடாது எந்த காலத்துலயும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்கிறது. அங்க வந்து காய்கறிகள் ஏற்றுக்கொண்டு பல மாவட்டங்கள்ல இருந்து, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து கூட விவசாயிகள் வந்து தங்களுடைய காய்கறிகளை இறக்கி அந்த மார்க்கெட்ல வித்துட்டு போவாங்க. அப்படிதான் ஆந்திராவுல இருந்து அ ஒரு தாயும், அவருடைய மகளும் தக்காளிய ஏற்றிக்கொண்டு ஒரு மினி டெம்போ லாரியில திருவண்ணாமலை மாவட்டம் மணலூர்பேட்டை செல்லம் ரோடு அருகில் இருக்கக்கூடிய அந்த மொத்த வியாபார மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏந்தல் பைபாஸ் ரோடு அதன் அருகில கிழக்கு போலீஸ் காவல் நிலையத்தை சேர்ந்த 2 காவலர்கள், அதாவது காவலர்கள் இல்ல அவங்க, கொடூர அரக்கர்கள். அவங்க பேர் வந்து சுந்தர், சுரேஷ் ராஜ் அப்படிங்கிற அந்த 2 காவலர்களும் ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கும்போது, அந்த மினி லாரி வந்து வரும்போது, அந்த மினி லாரில என்ன இருக்குன்னு ரோந்து பணியில இருக்கும்போது செக் பண்ணுவாங்க இல்லையா? அ அ முன்னாடி டிரைவர் கிட்ட செக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி செக் பண்ணும்போது, தாயும், அந்த மகளும் வந்து அமர்ந்திருக்காங்க. ஆந்திராவ சேர்ந்தவங்க. அந்த தாயிடம் விசாரணை நடத்திட்டு, அந்த மகளிடம் தனியா விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பைக்ல 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ண அமர வைத்து இந்த 2 காவலர்களும் அழைத்துட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் ஆள் இல்லாத ஒரு இடத்துல வச்சு பலாத்காரம் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். அந்த பெண் கூச்சலிட்டதால அந்த தாய் வந்து அங்கிருந்து கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்தவங்கலாம், அருகில் இருந்தவங்கலாம் வந்து ஆ அந்த 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 நபர்களிடமிருந்து, அந்த ம் அரக்கர்களிடமிருந்து அந்த பெண்ண மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. தமிழ்நாடு இது. முதல்ல இந்த சம்பவத்த முடிச்சுடலாம். அதுக்கு பிறகு அரசு மருத்துவமனையில போயி காவல்துறை மேல்மட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்திவிட்டு, இந்த கொடூரர்கள கைது பண்ணியிருக்காங்க. தற்போது அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆ நம்ம வந்து
நான் பல வீடியோக்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்ல நான் பேச மாட்டேன். கடந்து போயிருவேன். கண்டனத்த மட்டும் பதிவு பண்ணிட்டு கடந்து போயிருவேன். இந்த விஷயத்த ஏன் பேசுறேன் அப்டின்னா, ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்வாதாரமே அதுவாக தக்காளி விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்த சேர்ந்த ஒரு ஆண் துணை கூட இல்லாம, ஒரு தாயும், மகளும் அந்த தாய்க்கு துணையா அந்த பெண் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்த அந்த பெண் வந்து தாய்க்கு துணையா வந்திருக்காங்க. வந்து அந்த மார்க்கெட்ல தக்காளிய வியாபாரிகள் கிட்ட வித்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பியிருக்க போறாங்க. இந்த ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த இந்த அ கயவர்கள் இப்படியான ஒரு கொடூரத்த தன் தாயின் கண் முன்னே அரங்கேற்றிருக்காங்க. நான் சொல்றத வச்சு நீங்க நெனச்சுப்பீங்க என்னன்னா, பைக்ல கூட்டிட்டு போயி அ ரொம்ப தூரத்துல இந்த சம்பவம் அந்த தாய் வந்து அந்த பொண்ணோட கதறல் சத்தம் கேட்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இது நடந்திருக்கு. அப்ப அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? இது நம்ம எங்க இருக்கோம்? வட மாநிலங்கள்ல வந்து கோயிலுக்குள்ள வச்சு ஒரு சிறுமிய வந்து பலர் வந்து பலாத்காரம் பண்ணி கொன்ற அந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்லன்னு சொல்லல. அதாவது பெண்கள் அ அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்திலருந்து பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வா தான் இருக்கு. அதுக்கு வந்து டிஜிட்டல் மீடியா, YouTube இந்த மாதிரியான இணையதளங்கள் காரணம். அதாவது YouTubeனா ஆ நெறைய விஷயங்கள பார்க்கறதுக்கு YouTube இருக்கு, அப்டேட்டுக்கு இருக்கு. பலருடைய வாழ்வாதாரமா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு. நான் உட்பட, நீங்க உட்பட. ஆனா வந்து இந்த தளங்களை எல்லாம் தவறா பயன்படுத்தக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு போகுது. மத்திய அரசு கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு. ஆனா வந்து ஒரு அண்டை மாநிலத்தில இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் தான். இதற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும், எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உரிய முறையில விசாரணை நடத்தப்பட்டு அந்த கொடூர ஜென்மங்களுக்கு கொடுமையான, கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா பேசும்போது நான் என்னுடைய பேஜ்ல நான் பதிவு பண்றது என்ன அப்படின்னா, தூக்கிலிட வேண்டும். இந்த மாரி நபர்கள தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு. இந்தியாவுல அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வரப்படல அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து சௌரியமா இருக்கு. சிறையில போய் உட்கார்ந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஜெகபோகமா வாழ்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க விசாரணைக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட. அதன் அடிப்படையில தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தது. மிகப்பெரும் பேசுபொருளாக ஆகி பாஜக உண்மை கண்டறியும் குழுவுலாம் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும்போது இந்த விஷயம் மௌனத்து போயிடுச்சு. இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மார்க்கெட் அருகில நடந்த இந்த சம்பவத்தினுடைய அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டதோட பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு நீதிபதி என்னென்ன தண்டனைகள் குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாளை வீடியோல நான் பதிவு பண்றேன். ஆனா என்ன தண்டனைகள் குடுத்தாலும் அந்த பெண்ணை இழந்தத, அந்த பெண்ணுக்கு நடந்ததை யாராலையும் சரி செய்ய முடியாத ஒரு விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே கூடாது. அதுவும் நம்ம நம்பி போய் உதவி கேட்கிற, பாதுகாப்பு கேட்கக்கூடிய காவல்துறையே இப்படி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கும்போது, தமிழக முதலமைச்சரின் கீழ தான் காவல் சட்டம், ஒழுங்கு, காவல் எல்லாமே இருக்கிறது. அப்போ முதலமைச்சர் இந்த காவல்துறையினர் மீது, இந்த 2 நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிபதியும் கடுமையான உத்தரவுகள பிறப்பிக்கணும். கடுமையான தண்டனைகள் வழங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. நாளை இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.